நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது சகோதரி நகோமி ராஜகுமாரி தேவ செய்தியை வழங்குவார். தெய்வ மகிமை நேர நிகழ்ச்சியிலே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57 வசனத்தில் வாசிக்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய பணத்தினாலே பொருளினாலே ஜெயம் கிடைக்காது. கர்த்தருடைய நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அநேக காரியங்களை பிரயாசப்பட்டும் முடிவிலே அவங்க வாழ்க்கையிலே தோல்வியோடு கண்ணீரோடு காணப்படுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். அவர் நாமத்தை நம்புகிற ஒவ்வொருவரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவருடைய வாழ்க்கையிலே அவர்களை அவர் ஜெயமாய் நடத்துகிறவராயிருக்கிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதுக்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்லுகிறார், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க, கோலியாத் முழுவதும் வெண்கலத்தினாலே அவன் தலை முதல் கால் வரைக்கும் வெண்கலத்தினாலே அவன் அலங்கரிக்கப்பட்டவனாய் அவன் ஈட்டியோடு கேடகத்தோடு தாவீதை நோக்கி வரும் பொழுது தாவீது சொல்லுகிறார், நானோ இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பட்டயத்தை பார்த்து மற்ற மனிதர்களுடைய காரியங்களை பார்த்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த உலகத்திலே பட்டயத்தினாலேயும் ஈட்டியினாலேயும் ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. கர்த்தருடைய நாமத்தினாலே நமக்கு ஜெயம் வரும். தாவீது பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அந்த கோலியாத்துக்கு நேராக எதிர்கொண்டு ஓடி போகிறான். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50-51 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50-51 வசனங்களிலே பாருங்க, தாவீது ஏந்த அந்த ஒரு கவனினாலே அந்த ஒரு கல்லினாலே பாருங்க இந்த பெலிஸ்தேன் அப்படியே விழுந்தான். தாவீது கையில் ஒன்று இல்லாது இருக்கும்போது தாவீது ஓடி போய் அந்த பெலிஸ்தேன் மேல் நின்று பாருங்க அவனுடைய பட்டயத்தையே எடுத்து அவனை வெட்டும்படியாய் கர்த்தர் செய்தார். காரணம், ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் கேடகத்தினாலும் கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல. அநேக நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த படிப்பு அவங்களுக்கு ஜெயம் கொடுக்காது. அநேக நல்ல வசதியாக இருப்பாங்க, அந்த வசதி அவங்களுக்கு ஜெயம் கொடுக்காது. எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய கரத்தில் தான் நமக்கு ஜெயம் உண்டு. தாவீது பட்டயமே இல்லாது இருந்தோ பெலிஸ்தனை கொன்று அவன் தலையை எடுத்தான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரிய
தேவன். ஓ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. எவ்வளோதான் நான் பிரயாசப்பட்டோம், நான் நல்லா முன்னேற முடியலன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். இவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த பிஸ்னஸில் எங்களால் ஜெயம் எடுக்க முடியலன்னு சொல்லி வேதனையோடு இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவரை துதிச்சு பாருங்கள். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அந்த பிஸ்னஸில் கர்த்தரை உயர்த்தி பாருங்கள். அந்த நாமம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இரண்டாவதாக சங்கீதம் 55 17 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார். சங்கீதம் 55 17 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் எப்படி கொடுக்கிறா? அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நம் தியானம் பண்ணி அவரை முறையிட வேண்டுமா? பாருங்க, திரளான கூட்டமான ஜனங்கள் எதிர்த்து வந்தாலும் அந்த போரிலிருந்து கர்த்தர் நம்மை நீக்கி நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறா. இன்னைக்கு திரளான ஜனங்கள் உங்களுக்கு எதிர்த்து நிற்பதை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, எத்தனை கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது தானியேலுக்கு விரோதமாய் குற்றம் குறை கண்டுபிடிக்க பாருங்க, பிரதானிகள் எல்லாரும் தேசாதிபதிகள் எல்லாரும் திரள் கூட்டமாய் இப்படியாவது ஒரு குறையை கண்டுபிடித்து தானியேலுடைய காரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்குறோம். எத்தனையோ பேர் தானியேலுக்கு விரோதமாய் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் திரள் கூட்டமாய் கூடி அவனுக்கு விரோதமாய் குற்றம் சுமத்த வந்தாலும் தானியேல் பாருங்க, தினம் 3 வேளையும் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் அவன் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு மனிதனாயிருந்தா. ஆகவே எவ்வளோ பேர் வந்தாலும் தானியேலை குற்றப்படுத்த முடியல. அல்லேலூயா. அந்த சந்தி மத்தியான வேளைகளிலே நாம் தியானம் பண்ணி முறையிடும் பொழுது நமக்கு விரோதமாய் திரளான கூட்டங்கள் கூடினாலும் கர்த்தர் அந்த போரிலிருந்து நமக்கு ஜெயம் கொடுப்பா. பிரியமானவர்களே, ஒரு நாளைக்கு 3 தடவை நீங்கள் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்தா எப்படியேப்பட்ட பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் எத்தனை பேர் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் உங்களுக்கு நேரிட்ட போரை நீக்கி உங்களை ஜெயமாய் நடத்துகிறவராயிருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கும் பொழுது பாருங்க, தானியேலுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஜெயம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை தினம் 3 வேளையும் தேடி பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஜெய கிறிஸ்துவாய் வெளிப்படுவார் என்பதை சொல்லி பாருங்க. நீங்களும் இதை செய்து பாருங்க. கர்த்தர் ஜெய கிறிஸ்து என்பதை
என்பதை நீங்கள் காண முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் எதிரிட்டு வந்தாலும் அந்த சந்தி மத்தியான வேளைகளிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாய் இறங்கி வருவார். எல்லா காரியங்களிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோടെ திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்களை வாசிக்கும் பொழுது எப்தா அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்பொழுது ஆண்டவருக்கு முன்பாய் தன் பொருத்தனையை செலுத்துகிறான். பிரியமானவர்களே, உங்களுடைய பொருத்தனை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராய், கர்த்தரே ஜெயத்தை கொடுக்கிறவர் என்பதை நீங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வான். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, அல்லேலூயா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய நாமத்தினாலே ஜெயம் கிடைக்கிறதப்பா. நோக்கி ஆண்டவரே அந்த சந்தி மத்தியான வேளைகளிலே ஆண்டவரே தினம் 3 வேளை தானியேலை போல ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறவர் அல்லவா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, எப்தாவை போல பொருத்தனையோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிறீர். ஆண்டவரே, வாழ்க்கையில ஜெயம் இல்லையே, எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் தோல்வியே என் வாழ்க்கையாய் மாறுகிறதுன்னு சொல்லி கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இதோ உம்முடைய கரம் இறங்கி வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா, அவர்களுக்காய் நீ ரத்தம் சிந்திருக்கிறீர், அவர்களுக்காய் நீ பலியாயிருக்கிறீர். ஆண்டவரே, இதோ உம்முடைய ரத்தத்தின் வல்லமை கடந்து வரட்டும். எல்லா தோல்விகளையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இதோ உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை ஒவ்வொருவர் மேலும் வைப்பீராக. தழும்புகளால் குணமானீர்கள் சொன்னீரே. இதோ பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் கடந்து வருவதாக. இப்பொழுது எல்லாம் பலவீன கட்டுகளை உடைத்தெறியும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவ மகிமை ஜெப வீடு. எங்கள் முகவரி நம்பர் 22/65 SP கோயில் முதல் தெரு, திருவொற்றியூர், சென்னை 19. எங்கள் தொலைபேசி எண் 9849090016 அல்லது 9677342822. அவர் அக்கவுண்ட் நம்பர் தேவ மகிமை ஊழியங்கள். கரண்ட் அக்கவுண்ட் நம்பர் 304860562663. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவொற்றியூர் பிரான்ச். அவர் IFSC கோட் SBIN 001603.